திருச்சிற்றம்பலம். உலகம் யாவையும் தாமுள ஆக்களும் நிலை பொறுத்தலும் நீக்கலும் நீங்கிலா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவரே நம சரண் நாங்களே. அனைவருக்கும் ராம நவமி நல்வாழ்த்துக்கள். திருமாலுடைய அவதாரங்கள் 10. அதிலே ஒன்று ராமருடைய அவதாரம். ராமன் என்றாலே ஆனந்தமாக இருப்பவன் என்பது பொருள். நமக்கு ராமனுடைய அவதாரம் எதை சுட்டிக்காட்டுகின்றது என்றால், பெண்ணாசியை நீக்க வேண்டும் என்கின்ற ஆழமான கருத்தை நமக்கு உணர்த்துவது ராம வரலாறாக அமைந்திருக்கின்றது. ஆகவே அனைவருக்கும் நம்முடைய இந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு, ஒரு முறை நாரதருக்கு ஒரு ஐயம் ஏற்பட்டது. இந்த ராமநாமத்தினுடைய மகிமை என்ன என்பதை பற்றிய ஒரு ஐயம் ஏற்பட்டது. அப்பொழுது மகாவிஷ்ணுவிடத்திலே சென்று இந்த நாமத்தினுடைய சிறப்பு என்ன என்று கேட்ட பொழுதும் அவர் கூறுகின்றார், ஒரு புழுவினுடைய காதிலே சென்று இந்த நாமத்தை ஓது என்று சொல்லுகின்றார். அதே போல நாரதரும் ஒரு புழுவை பார்த்து அந்த நாமத்தை ஓதுகின்ற பொழுது அந்த புழுவானது இறந்து விடுகின்றது. மீண்டும் வந்து கேட்கின்றார், என்ன செய்வது என்று கேட்ட பொழுது பட்டாம்பூச்சியின் இடத்திலே சென்று இந்த நாமத்தை ஓது என்று சொன்ன பொழுது அவரும் சென்று ராமநாமத்தை ஓதுகின்றார். அந்த பட்டாம்பூச்சியும் இறந்து விடுகின்றது. மீண்டும் வந்து கேட்ட பொழுது அப்பொழுது சொல்லுகின்றார், ஒரு பசுவினுடைய பிறந்திருக்கின்ற கன்றினுடைய காதிலே ஓது என்று சொன்ன பொழுது அதே போல ஓதுகின்றார். அந்த கன்றும் இறந்து விடுகின்றது. இப்பொழுது இவருக்கு அச்சம் வந்து விடுகின்றது. மீண்டும் வந்து மகாவிஷ்ணுவிடத்திலே இப்படி ஒவ்வொரு உயிரினத்தினர் கூறிய பொழுதும் அந்த உயிரினங்களெல்லாம் அழிந்து விட்டதே, இறந்து விட்டதே, இப்பொழுது என்ன செய்ய என்று சொன்ன பொழுது அப்பொழுது சொல்லுகின்றார், இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற அரசருக்கு இப்பொழுது குழந்தை ஒன்று பிறக்க இருக்கின்றது. அந்த குழந்தையினுடைய காதிலே சென்று ஓது என்று சொன்ன பொழுது அவருக்கு அச்சம் வந்து விடுகின்றது. அந்த குழந்தை இறந்து விட்டால் நமக்கு தண்டனை கிடைக்குமே என்ற ஒரு அச்சத்தோடு சென்று அந்த குழந்தையினுடைய காதிலே ஓதுகின்றார். அந்த குழந்தை இறக்கவில்லை. அந்த குழந்தை அப்பொழுதே பேசுகின்ற ஆற்றலை பெறுகின்றது. எப்படி என்று கேட்ட பொழுது அந்த குழந்தை சொல்லுகின்றது, நான் புழுவாக பிறந்தேன், அப்பொழுது ஓதினாய், நான் இறந்தேன், மீண்டும் ஒரு பட்டாம்பூச்சியாக பிறந்தேன், பட்டாம்பூச்சியாக பிறந்த பொழுது என்னுடைய காதிலே ஓதினாய், அப்பொழுது நான் மீண்டும் இறந்து பசுவினுடைய கன்றாக பிறந்தேன், அப்பொழுது ஓதிய பொழுது இப்பொழுது நான் இந்த அரச பதவியை அரசருடைய குழந்தையாக பிறந்திருக்கின்றேன் என்று சொன்னதாம். ஆகவே ராமநாமத்தினுடைய சிறப்பு ஒரு உயர்ந்த நிலையை அடைய முடியும் என்பதற்கு உதாரணமாக இந்த கதையை வேடிக்கையாக சொல்லுவார். இருந்தாலும் கூட ராமபிரான் சீதையை அடைந்து அந்த வில்லை உடைத்து சீதையை அடைந்தார் என்பது நமக்கு வரலாறாக இருந்தாலும் கூட, தன்னுடைய மூத்த தாயாரால் அவருக்கு கானகத்திற்கு சென்ற வேண்டும் பொழுதும் கானகத்திற்கு சென்றார். அங்கே பலருடைய சாபங்களை எல்லாம் நீக்கி அவர் உயர்ந்த நிலையை அடைவதற்கான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினார் என்பதுதான் நமக்கு இந்த வரலாறு காட்டுகின்றது. ஆகவே இந்த ராம நவமி தினத்திலே நாம் திருக்கோயிலுக்கு சென்று ராமனை போற்றி அவருடைய திருவருளை பெறுவோமாக.